சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. உங்க டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருந்தாலும் ஒரு சின்ன நோட்டீஸ் மிஸ் பண்ணதுக்காக உங்க பேங்க் அக்கவுண்ட் மொத்தமா முடக்கப்பட்டா எப்படி இருக்கும்? இப்போ ரீசெண்டா மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜிஎஸ்டி வழக்குல இதுதான் நடந்திருக்கு. ஆமா, கரெக்ட். அதாவது ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்டருக்கு செக்ஷன் 74 கீழ் ஃப்ராட்னு சொல்லி ஒரு எக்ஸ்பார்ட்டே அசஸ்மெண்ட் ஆர்டர் போட்டுட்டாங்க. நிச்சயமா. ஆனா இதுல என்ன ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம்னா, அந்த டாக்ஸ் பேயர் சைடுல உண்மையாகவே எந்த வரியும் பெண்டிங் இல்ல. பிரச்சனை அவங்களுடைய GSTR 1 and 3B ரிட்டர்ன்ஸ்க்கும் GSTR 7 அதாவது அந்த TDS ரிட்டர்ன்ஸ்க்கும் நடுவுல ஒரு சின்ன மிஸ்மேட்ச் தான். வெயிட், ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இப்போ செக்ஷன் 74 அப்படிங்கிறது வரி ஏய்ப்பு நடந்தா யூஸ் பண்ற ரொம்ப சீரியஸான ஒரு செக்ஷன், ரைட்? ஒரு சாதாரண டைமிங் மிஸ்மேட்ச்காக எப்படி இவ்வளவு பெரிய ஆக்ஷன் எடுக்க முடியும்? அதுதான் இங்க ட்விஸ்ட். இப்போ இவங்க கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யற ஒரு கான்ட்ராக்டர். சாதாரணமா அரசாங்கம் துறைகள் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணும்போதுதான் அந்த 2% TDS பிடிப்பாங்க. சோ ஃபண்ட் ரிலீஸ் தாமதமாச்சுன்னா TDS போர்ட்டல்ல அப்டேட் ஆகுறதும் ஆட்டோமேட்டிக்கா லேட் ஆகும். ஓஹோ, அப்போ இதுல கான்ட்ராக்டர் மேல தப்பே இல்லையே. இது அரசாங்கம் ஃபண்ட லேட்டா ரிலீஸ் பண்ணி TDS லேட்டா கட்டினதுனால சிஸ்டம் அது ஆட்டோமேட்டிக்கா மிஸ்மேட்ச்னு ஃபிளாக் பண்ணிருக்கு. இத போய் எப்படி ஃப்ராட்னு சொல்ல முடியும்? எக்ஸாக்ட்லி, நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். இங்கதான் அந்த கம்யூனிகேஷன் கேப் பெரிய பிளண்டர் ஆயிடுச்சு. அந்த கான்ட்ராக்டரோட பார்ட் டைம் அக்கவுண்டன்ட் வேலை பழுவால GST போர்ட்டல ரெகுலரா செக் பண்ணல. ஓ, போர்ட்டல செக் பண்ணல. ஆமா, அது போக RPID மூலமா வந்த பிசிக்கல் நோட்டீஸையும் வாங்காம கோட்டை விட்டுட்டார். ஆதி, அப்ப நோட்டீஸே பார்க்கலன்னா அதிகாரிக்கு எந்த பதிலும் போயிருக்காதே. கரெக்ட். எந்த ரிப்ளையும் வராததுனால அசசிங் ஆபீசர் என்ன பண்ணாருன்னா ஒரு எக்ஸ்பார்ட்டே ஆர்டரை, அதாவது ஒருதரபட்சமான தீர்ப்பை பாஸ் பண்ணி அவங்க பேங்க் அக்கவுண்டையே ஸ்ட்ரெயிட்டா அட்டாச் பண்ணிட்டார். வாட் ரியலி? ஒரு தபால மிஸ் பண்ணதுக்காக பேங்க் அக்கவுண்டையும் முடக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். சோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன்? இந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறம் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை எப்படி அப்ரோச் பண்ணாங்க? கோர்ட் ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்தாங்க. யூசுவலா இந்த மாதிரி எக்ஸ்பார்ட்டே கேஸ்ல ஆர்டரை மறுபரிசீலனை செய்யணும்னா முரண்பட்ட வரியில 25% டெபாசிட் செய்ய சொல்லி கோர்ட் நிபந்தனை விதிக்கும். ஓகே, அப்போ ஒரு பெரிய அமௌண்ட்ட அவங்க பிளாக் பண்ணி வைப்பாங்க. ஆமா, ஆனா இங்க அரசாங்கம் ஆல்ரெடி அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து 23% வரிய ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அதனால நீதிமன்றம் எந்த புது நிபந்தனையும் இல்லாம அந்த அசஸ்மெண்ட் ஆர்டரை டோட்டலா ரத்து செஞ்சுட்டாங்க. வாவ், அப்போ முடக்கப்பட்ட பேங்க் அக்கவுண்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? நிச்சயமா. அட்டாச்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு 4 வாரங்களுக்குள்ள சரியான ஆவணங்களோட அதிகாரி முன்னாடி ஆஜராகி விளக்கம் அளிக்க ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், உங்களது போர்ட்டல் நோட்டீஸை ரெகுலராக ட்ராக் செய்ய தவறினால் அரசாங்க துறைகளின் ஃபண்ட் ரிலீஸில் ஏற்படும் சாதாரண டைமிங் மிஸ்மேட்ச் கூட ஒரு பெரிய எக்ஸ்பார்ட்டி ஆர்டராக மாறி உங்கள் கிளையண்ட் பேங்க் அக்கவுண்டை முடக்கும் அளவுக்கு கொண்டு போய்விடும். எச்சரிக்கை. இது சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் GST லீகல் லேர்னிங் பார்ட்னர். GST சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.